நான் உங்க வீட்டோட சைட் கேட்ல தான் இருக்கேன். வரட்டா? அங்க பக்கத்துல யாரும் இல்லல்ல? டேய் ஒரு நிமிஷம், நான் இந்த சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். நீ உள்ள வா. உள்ள வா. இதுல உங்க ஹஸ்பண்ட் செக் பண்ணா தெரிஞ்சிருமே, அப்புறம் எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் தினமும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? இதை எப்பயாவது பார்த்தா சொல்லலாம். அப்புறம் ஏதாவது டவுட் வந்தா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிச்சிருவேன். வரலையா? தம்பி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன தாத்தா சொன்னீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்க பாத்தியா நடந்து வர? காலங்கத்தால வந்து சேர்றானுங்க பாரு. யோ கிழவா, கண்ணை எங்க வச்சு பார்த்து நடந்துட்டு இருக்க? கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தை போட்டுட்டு வந்துடுறானுங்க ஊர்ல இருந்து. சாரி. ஒண்ணும் இல்லடா என் செல்லம், ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா என் வண்டியில விழுந்துட்டாரு. அப்புறம் என்ன, எனக்கு புரியல நினைச்சிட்டு இருக்கியா? வேண்டாம், நான் ஃப்ரீ ஆனது வாட்ஸ்அப் பண்றேன். நீ சொல்ற மாதிரி திடீர்னுலாம் என்னால வர முடியாதுல்ல. எனக்கு தேவைன்றப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வரேன்ல. ஐயோ இருக்காரா? ஐ டாடி வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் வாய் மூடி. ஒண்ணும் இல்ல, நான் இவள சொன்னேன். கிறிஸ்மஸ் இல்ல, அதான் இன்னைக்கு காலங்காத்தாலே வந்திருக்காரு. என்ன பண்றது, நான் போனை வைக்கிறேன். நான் வெளியே போகும்போது உனக்கு கால் பண்றேன். இல்லைன்னா நீ ஒண்ணு பண்ண, எனக்கு வாட்ஸ்அப் பண்ண. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி. இல்ல ஒரு சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்ல, என் மேல பயங்கர நம்பிக்கை. எதுவா இருந்தாலும் சரி, நான் சமாளிச்சிருவேன்.
சரி நான் போனை வச்சிடுறேன். யாருமா ஃபோன்ல? மம்மியோட ஃப்ரெண்டு. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுறீங்க, அப்புறம் ஏன் டாடியை பார்த்து பயப்படுறீங்க? டுட்டு, மம்மி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவையில்லாத கேள்வியை கேட்க கூடாதுன்னு. ம். ஹாய் டாடி. ஹாய் என் குட்டி செல்லம். போன்ல அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஓ கிறிஸ்மஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சும்மா அம்மா கேட்டாங்க. சரி, அம்மாக்கு இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்ல? நல்லா இருக்காங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் நானும் குட்டும் சேர்ந்து க்ளீன் பண்றோம். ஓ என்ன குட்டும்? வேண்டாம், நீங்க போங்க, நானே க்ளீன் பண்ணிட்டு வரேன். நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணி தரேன். இங்க இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோலே இல்லாம போச்சு. உங்க உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் யாரும் இல்லையா? ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க சில்லுன்னு தண்ணி கிடைக்குமா? பசங்களா, மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா. ஐஸ் வாட்டர் வீட்டில் வைக்கல, பச்சை தண்ணி போதுமா தாத்தா? பச்சை தண்ணி போதும், அதை எப்படி ஐஸ் வாட்டரா மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தாகமா இருந்தது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சா? இந்தாங்க தாத்தா. தாத்தா, பச்சை தண்ணி ஐஸ் வாட்டரா? மாத்தி காட்டுறேன், பாக்குறியா? நீயும் பார்க்கணுமா? பாத்தியா எப்படி இருக்கு? என்ன அப்படியே அசந்து போய் பாக்குறீங்க? நீங்க யார் தாத்தா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? தாத்தா, உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? நீங்க எப்படி இப்படிலாம் பண்றீங்க? அதெல்லாம் என்னால முடியும். நீங்க எதை சொன்னாலும் செஞ்சு காட்டுவீங்களா? அப்படி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, நியாயமான விஷயம் எதுவும் பண்ணலாம். தாத்தா, இந்த
இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கடந்த சில மாசங்களாவே அப்பாக்கும் அம்மாக்கும் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ, பாத்து பாத்து என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு? பாத்துமா. என்னம்மா? மெதுவா மெதுவா உள்ள போ. வேற பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மூணாவது தானே. ஜானிங்க இல்லையா? 2-3 நாளா கிளப் பக்கம் வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஜான் இப்போ பிசினஸ் டூருக்காக போயிருக்காரு. 2வது பிரசவத்துக்கே பிரச்சனை பண்ணாலு 3வதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒரு 4 மாசம் ரெஸ்ட் தேவை. இது கொஞ்சம் வைட்டமின் டேப்லெட்ஸ். 15 நாள் கழிச்சு திருப்பியும் வாங்க. சரி சரி. இத பாருமா, ஜானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். அதனால இந்த அம்மாவோட பேச்ச கொஞ்சம் கேளு. நாம இப்போதைக்கு இத சொல்ல வேண்டாம். ஒரு 3-4 மாசத்துக்காக தான். 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் அவன் தலைகீழா நின்னாலும் நடக்காது. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் மூடி வைக்கிற விஷயமா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. முதல்ல நீங்க நேரா பார்த்து வண்டியை ஓட்டுங்க. இந்த பிரச்சனை 3-4 மாசத்துக்கு தானே. என்னால அப்படி பண்ண முடியாதுமா. ஒரு மாசமான பொண்ணு எப்படி மாசமா இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு பொண்ணால சொல்ல முடியும்? அப்புறம் சீக்கிரம் போய் சொல்லிடு. அவ இத கேட்டது உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா. இதத்தானே நீ விரும்புற? என் வயித்துல வளர குழந்தைக்காக நான் எவ்வளவு அடி வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அது நான் ஒரு விஷயம் சொன்னா நீ சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரிதான். வாய் மூடுறீங்களா? ம். உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ல. 2வது பிரசவத்துல அவன் பண்ண பிரச்சனைங்க, அதுக்குள்ள நீ அதை மறந்துட்டியா? இத பாரு, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நாங்க தலையிட்டோம். இப்ப நடக்க போற பிரச்சனையை சமாளிக்க முடியுமான்னு தெரியல.